குறுக்கே மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கல்கி 2898 ஏடி அப்படிங்கிற ஒரு படம் வெளியே வந்திருக்குது. கடந்த ஜூன் 27. படத்தை பத்தி நம்ம ரிவ்யூ பண்றதுக்கு வரையில அது இந்த கல்கி அப்படிங்கிற பேர் நமக்கு தெரியும். கல்கி அவதாரம் அப்படின்னு கடைசி அவதாரமா கல்கி அவதாரம் வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பல சமயங்கள்ல இந்த கல்கி அவதாரத்தை பத்தி, அதாவது கடைசி அவதாரங்களை பத்தி அல்லது கடைசி இறை தூதுவத்தை பத்தி செய்திகள் இருக்குது அப்படின்னு போயிட்டு இருக்குது பரவலா. இந்த அடிப்படையில இஸ்லாத்துல பார்த்தோம் அப்படின்னா இறுதி இறை தூதுவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வந்தாங்க. அவர்களோட அந்த தூதுவத்துவம் முடிஞ்சு போச்சு. அப்படி அந்த கல்கி அவதாரம் இறுதி ஒரு அவதாரம் வர்றதா இருந்தா அது நபிகள் நாயகமா இருக்கக்கூடும் அப்படிங்கிற நம்பிக்கை இஸ்லாத்துல இருக்குது. புத்த மதத்துல பார்த்தோம் அப்படின்னா புத்தர் தனக்கு பின்னாடி இன்னொரு ஒரு பெரிய குரு வருவாரு. அவர் பேர் மைத்ரியா அப்படின்னு சொல்லிவிட்டு போனதாகவும், அதனால புத்த மதத்துல அந்த மைத்ரியா தான் கடைசி அந்த தூதுவரா, தேவ தூதுவரா அல்லது கடைசி அவதாரமா இருக்கக்கூடும், அவராக கூட கல்கியா இருக்கக்கூடும் அப்படின்னு புத்த மதத்துல நம்பிக்கைகள் இருக்குது. இப்படி பல்வேறு நம்பிக்கைகள் பல்வேறு சமயத்துல பேசப்படுது. அதுல ரொம்பவே ஒத்து போற வரலாறா யார பேசுறாங்க அப்படின்னா கல்கி அவதாரத்துடைய அந்த செய்திகளை கல்கி புராணத்துல இருந்தும், பகவத் புராணத்துல இருந்தும், ரிக்வேதத்துல இருந்தும், பவிஷ்ய புராணத்துல இருந்தும் எடுக்கக்கூடிய அந்த தகவல், கல்கி அவதாரம் இப்படிதான் இருப்பார், இங்கதான் பிறப்பார் அப்படிங்கிற அந்த முன்னறிவிப்பையும், நபிகள் நாயகத்துடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அவர் பிறந்த இடம், அதனுடைய ஒப்பீட்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே பொருந்தி போகுது அப்படிங்கிற பேச்சு பொருள் தான் இப்ப அதிகமா இருக்குது. இப்படியா பொருந்தி போகக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆதாரங்களை அடுக்கி வைக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான விஷயங்கள் நம்ம சொல்ல வரையில கிட்டத்தட்ட ஒரு 15-18 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இதுல முன்வைக்கிறோம். முதலாவதா பார்த்தோம் அப்படின்னா கல்கியின் பெயர் நாரசங்சா என்று இருக்கும். அதாவது புகழப்பட்ட மனிதர். முகம்மது என்ற பெயருக்கும் புகழப்பட்ட மனிதர் அப்படிங்கிறது முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா கல்கி இந்து சந்திர ஆண்டின் முதல் மாதமும் கோடையின் முதல் மாதமான மாது மாதத்தின் 12ஆம் தேதியில் பிறந்தார் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி முகம்மது நபிகளும் இதே போல் அரபு சந்திர ஆண்டின் 3ஆவது மாதமான ரபியுல் அவ்வல் பிறை 12இல் பிறந்தார். ஆனால் ஜோதிட ரீதியாக சூரிய நேரத்தின்படி அந்த நேரம் கோடை காலம் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்டா முன்வைக்கிறாங்க. மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா கல்கி ஷம்பாலா கிராமம் அல்லது தீவில் பிறக்கிறார். அதாவது ஷம்பாலா அப்படிங்கிறதுக்கு அமைதியின் இடம், அமைதியின் வீடு அப்படின்னு அர்த்தம் தராங்க. அதே மாதிரி முகம்மது நபிகளும் மக்கா என்ற இடத்தில் பிறக்கிறார். மக்காவுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, தாருல் அமான், அமைதியின் இடம், அமைதியின் வீடு அப்படிங்கிறத அரபியில டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. நாலாவதா பார்த்தோம் அப்படின்னா கல்கியின் தந்தை மற்றும் தாயின் பேர் விஷ்ணுயாஸ் சுமதி அப்படின்னு கூறப்பட்டிருக்குது. அதாவது கடவுளின் அடிமை. விஷ்ணு அப்படின்னா கடவுள், யாஷ் அப்படின்னா அடிமை. அப்ப கடவுளின் அடிமை. சுமதி அப்படின்னா அமைதியான பெண், அமைதியானவள் அப்படின்னு அர்த்தம். முகம்மது நபிகளின் தந்தை பேர் பார்த்தோம் அப்படின்னா அப்துல்லா. அல்லாஹ் அப்படின்னா இறைவன், அப்து அப்படிங்கிற அடிமை, அப்துல்லா இறைவனின் அடிமை என்ற பொருள் தருகிறது. அதே மாதிரி ஆமினா அப்படிங்கிற பேருக்கு அமைதியான பெண், அமைதியானவள் அப்படிங்கிற பொருள் படுது. இதுவும் ஒத்து போறதா சொல்றாங்க. அதே மாதிரி கல்கி ஷம்பாலாவின் பிரதான ஆதிரியான குடும்பத்தில் பிறப்பார். அதாவது அந்த ஷம்பாலாவின் தலைவர் வீட்டில் பிறப்பார் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்குது. முகம்மது நபிகளும் அவர்களுடைய மக்காவினுடைய தலைவராக இருந்த அப்துல் முத்தலிஃப் அவருடைய வீட்டுல பிறந்தாங்க. அப்துல் முத்தலிஃபுடைய பேரப்பிள்ளையாக தான் இந்த முகம்மது நபிகள் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு வரலாறுல நமக்கு தெரியும். அப்புறம் ஆறாவதா பார்த்தோம் அப்படின்னா தீமையை அழிக்க சிவனால் வழங்கப்பட்ட தேவதத்தா, அதனுடைய பொருள் கடவுளால் வழங்கப்பட்டது என்ற அதிசய பறக்கும் வெள்ளை குதிரையின் மீது கல்கி சவாரி செய்கிறார் அப்படிங்கிறது இருக்குது. முகம்மது நபிகளும் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட புராக் என்ற அந்த அதிசய வெள்ளை குதிரை புராக் அப்படிங்கிற வாகனத்துல அந்த மியராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிற சம்பவம் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஏழாவதா பார்த்தோம் அப்படின்னா கல்கி கக்ஷா என்ற வார்த்தைக்குள் வாளுடன் சண்டையிடுவார் அப்படிங்கிறது இருக்குது. கக்ஷா அப்படிங்கிற வாளுடன் சண்டையிடுவார். முகமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளுடன் சண்டையிட்டார்கள் பல போர்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் எட்டாவதா பார்க்கக்கூடிய பாயிண்ட் கல்கி மலை அடிவாரத்திற்கு சென்று பரசுராமரிடம் இருந்து கடவுளின் ஆவியின் மூலம், ராமர் அப்படின்னா கடவுள், பரசு அப்படின்னா ஆவி, கடவுளின் ஆவியின் மூலம் ஒரு மலையில் இருந்து செய்திகளை பெறுவார். பின்னர் வடக்கு திசை நோக்கி சென்று மீண்டும் திரும்புவார் அப்படின்னு அதுல இருக்குது. அதே போல முகமது நபிகளாரும் ஜபல் அந்நூர் என்று சொல்லக்கூடிய அந்த மக்காவின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலை பகுதிக்கு சென்று அதில் இருக்கக்கூடிய ஒரு குகை, ஹிரா குகையில தங்கி இருந்தாங்க. அப்பதான் ஜிப்ரீல்
மூலம் கடவுள் வந்து செய்திகள் வழங்கினார், இக்ரா ஓதுவீராக அப்படிங்கிற செய்தியை வந்து சொன்னது வந்து வரலாறுல குரான்ல வந்து இருக்குது. அந்த ஜிப்ரீலுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அதுதான் வந்து ரூஹுல் அமீன், அதாவது கடவுளின் ஆவி அப்படிங்கிறது தான் தமிழ்ல அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த கடவுளின் ஆவி மூலம் அவருக்கு வந்து செய்தி அனுப்பப்பட்டது. மேலும் அவர் மக்காவின் வடக்கே அமைந்துள்ள மதீனாவுக்கு சென்று வெற்றியுடன் மீண்டும் மக்காவுக்கு திரும்பினார் அப்படிங்கிற வரலாறும் நமக்கு தெரியும். 9வதா பார்த்தோம் அப்படின்னா, போரில் தேவ தூதுவர்கள் மூலம் கடவுள் நேரடியாக கல்கிக்கு உதவுவார் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதே மாதிரி முகமது நபிக்கு வந்து பத்ரு போரில் நபிகளாருக்கு வந்து தேவ தூதுவர்கள் வானவர்கள் மூலம் இறைவன் வந்து உதவுனான் அப்படிங்கிற குரானுடைய வசனம் வந்து 3வது அத்தியாயம் 123, 124, 125 அந்த வசனங்கள்ல வந்து சொல்லப்பட்டுகிறது வந்து நமக்கு தெரியும். 10வதா பார்த்தோம் அப்படின்னா, கல்கி தனது 4 சகோதரர்களின் உதவியுடன் அரக்கன் காளியை வந்து தோற்கடிப்பார் அப்படிங்கிறத வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி முகமது நபிகளாரும் தனது முக்கிய 4 நெருங்கிய தோழர்களான அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய உதவியுடன் எதிரியை வந்து பல போர்களில் வந்து தோற்கடிப்பார். இந்த 4 பேரும் தான் வந்து பின்னாடி நபிகளாருக்கு பின்னாடி அந்த ஆட்சியாளர்களா வர்றாங்க, ஹலீஃபாக்களா வர்றாங்க. அவங்களதான் வந்து நேர்வழி பெற்ற 4 குலஃபாய் ராஷிதீன் அப்படிங்கிறத வந்து இஸ்லாத்துல வந்து அழைக்கிறாங்க. 11வதா பார்த்தோம் அப்படின்னா, கல்கி அரசர்களாக மறைந்திருந்த கொள்ளையர்களை அழிப்பார். அரசர்கள் அப்படிங்கிற பேர்ல வந்து மறைந்திருந்து மக்களை வந்து சூறையாடிக்கிட்டு இருந்த அந்த மன்னர்களை எல்லாம் அழிப்பார் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி முகமது நபிகளாரும் அந்தந்த காலத்தில் அரசர்களாக இருந்த மிகப்பெரிய அரசர்களாக இருந்த கிஸ்ரா, கைசர், பாரசீகம், ரோமாபுரி அந்த அரசர்களாக இருந்த மக்களை வந்து சுரண்டி கொண்டிருந்த அந்த அரசர்களை வந்து அடக்குமுறையாளர்களையும் வீழ்த்தினார் அப்படிங்கிற வரலாறு வந்து நமக்கு தெரியும். 12வதா பார்த்தோம் அப்படின்னா, கல்கி வந்து மிகவும் அழகாக இருப்பார். அனுபம கந்தி மற்றும் அவர் ஒப்பற்ற அழகானவர், அப்ராம் தின்தியூத்தி அப்படிங்கிற வார்த்தையில் வந்து சமஸ்கிருதத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. முகமது நபிகளாரும் மிகவும் அழகாகவும் ஈர்க்கக்கூடியவர்களாகவும் அறியப்பட்டார் மற்றும் சமகால அரேபியாவின் மிக அழகான மனிதராக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விவரிக்கப்பட்டார் அப்படிங்கிறது வரலாற்றுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. 13வதா பார்த்தோம் அப்படின்னா, கல்கியின் உடலில் இருந்து நறுமணம் வெளியேறும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. முகமது நபிகளின் உடலில் இருந்தும் கஸ்தூரி வாடையுடைய வசீகரமான நறுமணத்திற்கு வந்து அவர் வந்து பெயர் பெற்றவர். அதே மாதிரி 14வதா பார்த்தோம் அப்படின்னா, கல்கி மிகப்பெரிய சமுதாயத்தின் ஆலோசகராகவும் இருப்பார் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. முகமது நபிகளாரும் அந்த சமகால அரேபியாவின் மிகப்பெரிய சமுதாயம் வாய்ந்த குறைஷி குலம் அந்த குலத்தின் வந்து ஆலோசகராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்தார். 15வதா பார்த்தோம் அப்படின்னா, கல்கிக்கு வந்து அஷ்டைஸ்வரிய குணம் 8 தெய்வீக குணங்கள் வந்து இருக்கும். ஞானம், உன்னத குடும்பத்தில் பிறந்தவர், சுய கட்டுப்பாடு, நினைவாற்றல், உடல் வலிமை, குறைவான பேச்சு, மக்கள் தொண்டு, கடவுளின் வசனங்களின் ஆலோசகர் மற்றும் நன்றியுணர்வு, இது எல்லாமே வந்து கல்கிக்கு இருக்கும். இது அத்தனையுமே வந்து முகமது நபிகளாரிடம் காணப்பட்டது அப்படிங்கிறத வந்து வரலாற்றுல வந்து நம்ம பார்க்கிறோம். 16வதா பார்த்தோம் அப்படின்னா, கல்கி வந்து பாவங்களை மன்னித்து முக்தி அளிப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. முகமது நபிகளாரும் மக்காவை கைப்பற்றும் போது, அதாவது தன்னை கொலை செய்ய திட்டமிட்ட மக்காவில் வாழவே முடியாது அப்படிங்கிற நிலையை வந்து உருவாக்கிய, மதீனாவிற்கு போனவர்களின் சொத்துக்களை எல்லாம் சூறையாடிய அந்த மக்காவாசிகளை மீண்டும் அந்த மக்காவை திரும்ப வந்து கைப்பற்றி அவர்கள் தண்டிக்க, மக்காவாசிகள் வந்து தண்டிக்க தகுதியானவர்களா இருந்தும் அவர்களை வந்து மன்னித்தார்கள். 17வது பாயிண்டா வந்து, பூமியின் கடைசி நாட்களில் கல்கி வருவார் என்று ஸ்ரீமத் பகவத்தில் கூறப்பட்டுள்ளது. அதே மாதிரி நபிகளார் சொல்லக்கூடிய வார்த்தை நபிமொழியும் இருக்குது. எனது பிறப்பு தான் உலக முடிவின் முதல் அடையாளமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி 18வதா கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, கல்கி இறுதி அவதாரமா இருப்பார், அதற்கு பிறகு ஒரு அவதாரம் இல்லை அப்படிங்கிற கூற்று வந்து இந்து மைத்தாலஜி படி இருக்குது. அதே மாதிரி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனின் இறுதி தூதர் என்று குரான்ல வந்து 33வது அத்தியாயம் 40வது வசனத்துல வந்து இறை தூதுவர்களின் முத்திரையாக அவர் இருப்பார் அப்படிங்கிறத வந்து இந்த வசனத்துல வந்து பாக்குறோம். இப்படியாக ஒரு 18 பாயிண்ட்ஸை வந்து நம்ம முன் வச்சிருக்கிறோம். ஆனா நூற்றுக்கணக்கான காரணங்களை வந்து சொல்றாங்க. 2 வேதங்கள்ல இருந்தும் 2 வரலாறுகள்ல இருந்தும் புராணங்கள்ல இருந்தும் ஒப்பீடு செஞ்சு வந்து இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களை வந்து பேசுறாங்க. நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி சமயங்கள் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் இருக்கும், வேற்றுமைகள் இருக்கும். ஒற்றுமைகளை பத்தி இப்ப பேசலாம், வேற்றுமைகளை வந்து நாளைக்கு பேசுவோம் அப்படின்னு வந்து அறிஞர்கள் வந்து சொல்லுவாங்க. ஒற்றுமைகளை பேசினா வந்து அந்த மக்கள் வந்து ஒருங்கிணைவாங்க. அப்படியா, நமக்கெல்லாம் ஒரே கடவுள் தானா, அவதாரங்கள் அப்படிங்கிறத வந்து இந்து மதத்திலையும், இறை தூதுவர்கள் அப்படிங்கிறத வந்து இஸ்லாத்திலையும்,
அது மாதிரி தேவ தூதுவர்கள், தேவ கடவுளின் குமாரர்கள் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்துவத்திலையும் இருக்குது. ஆக மொத்தத்துல இந்த உண்மைகளை வந்து, இந்த புரிதலை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மதத்தை வச்சு, இந்த சாதியை வச்சு, இந்த சமயத்தை வச்சு வந்து நம்மள வந்து யாரும் பிரிக்க முடியாது. இப்படி மக்களை வந்து பிரிச்சு அதன் மூலமா வந்து அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற தெளிவை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தான் வந்து தமிழ்ல வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை வந்து முன் வச்சாங்க. முன் வச்சது மட்டும் இல்ல, அதை வந்து தமிழர்களுடைய அந்த வாழ்க்கையில வந்து அப்படி செதுக்குனாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனாலதான் வந்து இங்க மதத்தை வச்சு வந்து இவர்கள் வந்து அரசியல் செய்ய முடியாம தோற்று போறாங்க. அந்த புரிதல் இருக்கிறதுனாலதான். அது மட்டும் இல்லாம 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கணியன் பூங்குன்றனார் வந்து சொன்னாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், அனைத்துமே நம்ம குடும்பம் தான் அப்படின்னு வந்து எல்லாருமே ஒண்ணுதான், சமம் தான் அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து எடுத்து முன் வச்சாங்க. இதேதான் வந்து திருக்குறள்லையும் வந்து சொல்லப்படுது. என் மனித வர்க்கமே, உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து தான் நாம் படைத்தோம். பின்னர் வந்து கோத்திரங்களாக நம்ம வந்து பிரிச்சோம். எப்படி 1 2 வச்சு, 2 4 வச்சு, 4 8 வச்சு, 16 வச்சு, இன்னைக்கு வந்து 800 கோடியா பிரிஞ்சு நிக்குது. ஏன் அப்படி அப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அறிமுகம் செய்வதற்காகவும் பரஸ்பரம் செய்வதற்காகவுமே நாம் இப்படி வந்து பிரிச்சு வச்சோம் அப்படின்னு வந்து திருக்குறான் வசனத்துல வந்து சொல்லப்படுது. இப்படிப்பட்ட இந்த வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து நம்ம கொண்டு போவோமா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம வந்து நிறைவு செய்கிறோம். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல வந்து தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொர்க்கே மீடியா.